திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே பள்ளி மாணவி மற்றும் 2 இளைஞர்கள் குளத்தில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் ரஹ்மான் வழங்கிட கேட்கலாம். ரஹ்மான், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். உடுமலை அடுத்த குறிச்சிக்கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர் நாகராஜ். இவருடைய மகள் தர்சனா. இந்த பொண்ணு பக்கத்துல இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்துல 11வது படிச்சிட்டு இருக்குது. இந்த சூழ்நிலை இந்த பொண்ணை கடந்த 3 நாட்களாகவே காணவில்லை. இது குறித்து அவருடைய தந்தை அருகில் இருக்கிற தளி காவல் நிலையத்தில் புகார் அளிச்சிருந்தார். காவல்துறையினரும் வழக்கு பதிவு செய்து இது சம்பந்தமாக விசாரித்து வந்தார்கள். இந்த நிலையில இந்த பெண்ணுக்கு வலைதளங்கள் மூலம், அதாவது இன்ஸ்டாகிராம் மூலம் ஆகாசுங்கிற சென்னையை சேர்ந்த ஆகாசுங்கிற நபருடைய பழக்கம் ஏற்பட்டதாக தெரிகிறது. அவரையும் ஒரு சந்தேக லிஸ்ட்ல வச்சு அதற்காக காவல்துறை தொலைவு வந்தார்கள். இந்த நிலையில உடுமலைப்பேட்டை அடுத்த குறிச்சிக்கோட்டை பகுதியில் மானுப்பட்டி என்கிற இடத்துல ஒரு குளக்கரை பகுதியில் குளத்தின் மீது ஒரு 3 சடலங்கள் மிதப்பதாக காவல்துறைக்கு தகவல் வந்தது. அதை அடுத்து பொதுமக்கள் உதவியுடன் அந்த சடலங்களை மீட்டு பார்த்தபோது அது இந்த காணாமல் போன தர்சனா என்றும் உடன் அந்த ஆகாஷ் என்ற சடலம் இருப்பதாகவும் அவருடன் இந்த தர்சனாவுடைய உறவினர் மாரிமுத்து என்பவரின் சடலமும் இருப்பதாக தெரிந்தது. உடனடியாக அந்த சடலங்களை மீட்டு அங்கிருந்து உடுமலை அரசு மருத்துவமனை பிரேத பரிசோதனைக்காக வைத்துள்ளார்கள். முதல் கட்ட விசாரணையின் போது தர்சனாவுக்கு பிறந்தநாள் போன்ற ஏதோ நிகழ்வு இருந்ததாகவும் அதற்காக அவரை வண்டியில் அழைத்து சென்றிருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையில இவர் சென்னையை சேர்ந்தவர் என்பதும் அந்த தடம் போக்குவரத்துகள் சரியாக தெரியாத காரணத்தினால் அருகில் குளம் இருந்தது தெரியாதனால் அந்த குளத்திற்குள் விழுந்திருக்கலாம் என்றும் அங்கிருந்து 2 சக்கர வாகனத்தை மீட்டெடுக்கிறார்கள். முதல்கட்ட விசாரணை இவர்கள் தடம் தெரியாமல் அந்த குளத்தில் தவறி விழுந்திருக்கலாம் என்று தெரிகிறது. தொடர்ந்து காவல்துறை விசாரணை செய்து வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ரஹ்மான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.